எங்க அப்பா கிட்ட இருந்து சிலதை கத்துக்கிட்டேன். இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணாம இருந்தா மகனா எனக்கு வந்து இருக்கும். ஸோ அதை நான் பண்ண ட்ரை பண்றேன். ஒரு 50% சேஞ்ச் இருக்கும். 100% இவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருந்தா அப்புறம் இவங்க வந்து இப்ப எங்க அப்பா தான் எனக்கு கடவுள் என்ன பொறுத்த வரைக்கும். ஆனா இருக்கும்போது எங்க அப்பா தான் எனக்கு வில்லன். அவர் உயிரோட இருக்க வரைக்கும். அப்போ அதே போல இவங்க பிடிச்ச பாருங்க, அடுத்த நம்ம இல்லாதப்ப அவங்க இந்த உலகத்தை அவங்களால வந்து ஃபேஸ் பண்ண முடியாது. அப்போ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரெயின் பண்ணும்போது கொஞ்சம் அது கஷ்டம் இருக்கதான் செய்யும். அதனால அப்படிதான் இருக்கும். அதனால அவங்க அவங்க நம்மளுக்கு நல்லா நினைக்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. எது அவங்களுக்கு பெஸ்ட் நான் நினைக்கிறேனோ அதை வந்து நான் சொல்றேன். அப்பாவுமே வந்து பெரிய டைரக்டரா இருந்தாலும் கூட வந்து பெப்சி மாதிரி மிகப்பெரிய சங்கங்களுக்குலாம் தலைவராக இருந்துட்டு இருக்காங்க. நிறைய இந்த மாதிரி சங்கங்களுக்கு முக்கிய பொறுப்புல இருக்காங்க. ஸோ அப்பா அப்படி வெளியே அவரோட வாய்ஸ் நாங்கள் அவ்வளோ கேட்டிருக்கோம், நாங்கள் அவ்வளோ இதெல்லாம் பார்த்துருக்கோம். வீட்டில் அப்பாவோட குரல் எப்படி இருக்கும்? இல்லை சின்னப்ப அப்பா அடிச்சிட்டாருன்னு எங்க பக்கத்துல ஒரு இது இருக்கும். அங்க எனக்கு பிடிச்ச ஒரு ஆள் வேலுவான்ட்டு ரொம்ப க்ளோஸ். ஸோ இங்கேருந்து ஓடிட்டு அங்க போயிட்டேன். அங்க மேல பப்பீஸ் இருக்கும். அங்க ஆடிட்டு வேலு கூட இருந்துட்டு பேசிட்டு இருந்தேன். அப்புறமா ஞாபகம் வருது, நான் வீட்டில் யாருக்கும் சொல்லலை. அப்புறமா அப்பா ஃபோன் பண்ணார் எல்லாருக்கும். அப்பா வேலுக்கு ஃபோன் பண்ணப்ப இருக்கேன், அங்கிருந்து இறங்கி இங்க வர வரைக்கும் உள்ள இருந்து அப்படியே அவுட். அங்க வந்து எங்க அப்பாவை பாக்குறப்ப அவ்வளவுதான். அப்பா சமத்தியா அடிச்சிடும் தெரிஞ்ச உடனே என்ன பண்ண போய் கட்டி பிடிச்சேன். அடிக்க முடியாதுன்ட்டு நேத்து கூட பண்ணாரு. நேத்து கூட நடந்தது. அப்ப வந்து இப்ப அடிக்கிறது இல்ல. 10th அவர் ஒண்ணு இல்ல டே அப்படி சொன்ன உடனே வந்து அவ்வளவு ஆயிட்டு இப்படியே வந்து கட்டு முடிச்சிட்டு எமோஷன் அதிகமா வந்துருமா, அவருக்கே பாவமா யாரும் எதுவும் அடிக்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது. எனக்கு அழகியா வந்துடும். அது அப்படியே எதுவும் எங்கேயும் காமிக்க முடியாது.